திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. ஆமா. அதனோடு அணி சேர்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் 10-12 கட்சிகள் அப்படியே உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கிறார்கள். இந்த சூழல்ல ஆதரவு ஓட்டுகள் அப்படியே அவங்களுக்கு சேர்ற பொழுது நிச்சய வெற்றி, உறுதியான வெற்றி அவர்களுக்கு. அது இந்த பக்கம் பிரிகிற பொழுது ஒரு 4% 4 பிரிவுகளாக அந்த வாக்குகள் பிரிகிற போது இங்க இருக்கிறவங்களுக்கு யாருமே ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றி சாத்தியம் இல்லை. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் 4ஆ பிரியுது. ஆமா, அப்ப வெற்றி சாத்தியம் இல்லை. அப்ப வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு வலுவான கூட்டணி வேணும். வலுவான கூட்டணி வேண்டும் என்றால் கட்சி வலிமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த கருத்தாக்கம், இந்த எண்ணம், இந்த உணர்வு எல்லோரும் மட்டத்திலுமே இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டை கொண்டு வந்தால்தான் நாம வெற்றி பெற முடியும் என்பதால் தான் பாரதிய ஜனதாவோடு இன்றைக்கு மத்திய ஆட்சி கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. ஒரு தேர்தலை எதிர்கொள்ளுகிற பொழுது இந்த ஆளுங்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகம், நிர்வாக சீர்கேடுகள், அவங்க அந்த ரத கஜ துராக பதாதிகளை களத்தில் இருக்கிற பொழுது நமக்கு மத்திய ஆட்சி கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற பொழுது தவறுகளை நாம களையலாம், ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடைபெறுகிற பொழுது நமக்கு வெற்றி சாத்தியம் என்கிற எண்ணமும் உணர்வும் வந்துருச்சு.